ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இந்த மாதிரி என்னோடய கிச்சனை காட்டுறது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, மார்னிங் என்ன பண்ணுவேன், நான் ஒர்க் போகிற லேடி தான். ஸோ நான் மார்னிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லின்றது சரி உங்களுக்கு காட்டணுன்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ இதில் வந்து பிளாக் காஃபி போட்டேன். ஏன்னா இதில் வெல்லம், காஃபி பவுடர், தண்ணி, இது மூணோட இன்டிகிரெண்ட் மட்டும்தான். இது வந்து சாப்பாடுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சாச்சு. தென் காஃபி போட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் ஊற்றி எனக்கு தண்ணி குடித்ததுக்கப்புறமேட்டு பிளாக் காஃபி குடிப்பேன். குடித்தாதான் கொஞ்சம் நாளே நம்மளுக்கு சுறுசுறுப்பாக போகும். எப்போவுமே நம்ம மார்னிங் எழுந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரெஃபர் பண்ணுறது தண்ணி, அதுக்கப்புறமேட்டு காஃபி. சில பேர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, காஃபி தான், காஃபி டீ தான். அது வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது, அது அசிடிட்டியை தான் நம்மளுக்கு பண்ணிவிடும். ஒன்றும் இருக்காது. இதில் ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் போட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொதிக்கணும். அதுக்கப்புறமேட்டு கொதி நல்லா வந்தோடனே காஃபி பவுடர் போட்டு அது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டில் வந்து பால் வாங்க மாட்டோம், ஃபுல்லாக பிளாக் காஃபி தான். அத்தை, அப்பா, நான், வீட்டில் எல்லாருமே பிளாக் காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ரொம்ப ரேர் பால் போட்டு டீ போடுறதோ. சரி, மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா அப்போ நாங்கள் பால் டீ போட்டு கொடுப்போம். சம்டைம்ஸ் நாங்களும் சாப்பிடுவோம். இது வந்து என்னென்னா, பிளாக் காஃபி குடித்தா நம்ம இஷ்டப்படி எத்தனை வாட்டி குடித்தாலும் சரி நம்மளுக்கு எதுவும் செய்யாது. இதுவே நம்ம பிளாக் காஃபி 1 hour ஒன்ஸ் நம்ம பால் காஃபி குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நெஞ்சை கரைச்சிட்ருக்கோம், ஒரு மாதிரி இருக்கும். அதுவே நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். இதுவே நம்ம பிளாக் காஃபியில் ஒன்றும் இல்லை, நாட்டு சர்க்கரையாக தான் வெல்லம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நான் வெல்லம் வந்து ஆர்கானிக் ஸ்டோரில் தான் வாங்குவேன். அண்டு நல்லாயிருக்கும். ஹெல்த்தி ஸ்வீட்னர். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அண்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் காஃபி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா ஃபுல்லாக சூடாகணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் அனலில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமேட்டு இறக்கிட்டோன்னா முடிஞ்சுது. அடுத்தது சாப்பாடு செய்யணும். என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது முருங்கைக்கீரை இருந்தது ஃப்ரிட்ஜில். ஸோ அதனால் வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம், அண்டு புளியோதரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இதில் தண்ணி ரொப்பினதுனால பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு இப்போது நான் ஃபுல் வீடியோலாம் வந்து சமையல்லாம் காட்டி போர் அடிக்க மாட்டேன். என்னால் வந்து நானே வீடியோ எடுத்துகிட்டு என்னாலே வந்து ஓனாக அங்கே 2 கையும் என்னால் அதில் யூஸ் பண்ணவே முடியல. ஸ்டாண்டெல்லாம் எதுவும் இல்லை, கையில் தான் நான் பிடிக்கிறேன். முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பொரிஞ்ச உடனே காந்த மிளகாய் 2லேருந்து 3 கிள்ளி வச்சுட்டு அதையும் கொஞ்சம் கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு முருங்கைக்கீரையை நல்லா அலசணும். 2 வாட்டி அலசிட்டு அதை நம்ம நல்லா தண்ணி வடிய இது பண்ணிவிட்டு போட்டு கொஞ்சம் நல்லா அப்படி தராவி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் பண்ணுறதுலே அந்த காஃபி பேலன்ஸ் இருக்குது, அது மீன்வைல் நான் அதை முடிச்சிட்றேன். அப்புறம் என்னால் ஒரு கையிலே தரவே முடியல. சரி, அதனால கொஞ்சம் கடாய் அப்படி இப்படின்னு ஆடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டே இருக்கணும். அடியில் அப்படியே நான் இன்னும் சரியாக கலரில் இந்த ஃபோனை கொஞ்சம் நான் ஓரம் வச்சுட்டு பாஸ் பண்ணால் தான் நான் அதை 2 கை பிடிச்சி பண்ண முடியும். முருங்கீரைலாம் இப்போ வந்து ரொம்ப அரிதாகவே கிடைக்கிது. ரெகுலராக வந்து ஃபஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா இருக்கும்போது அடிக்கடிக்கு முருங்கீரை செய்வாங்க. இப்போது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி தண்ணி கொஞ்சம் வடிஞ்ச அப்புறமேட்டு தேங்காவை வந்து கட் பண்ணி போட்டுருவோம். அதுக்கு நடுவில் கொதி வருது. ஐயோ, ஸ்டவ் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, அடுத்தது தேங்காவை வந்து துருவி போட்டுறோம். துருவி போட்டுட்டு ப்ளஸ் அது கூட வேர்க்கடலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், காலி ஆயிடுச்சு. வேர்க்கடலை கொஞ்சமாக போட்டு அது கூட நல்லாயிருக்கும். அது கூட வந்து 2 பல்லு பூண்டு போட்டால் போதும், ஜாஸ்தியெலாம் வேண்டாம். போட்டு குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்ச அப்புறமேட்டு
கீரையில் அது போட்டு பரட்டிடணும். அதுக்கப்புறமேட்டு டிஃபனுக்கு சட்னி, புகழுக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும், தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் சட்னிக்கு தோசை முடிஞ்ச அப்புறமேட்டு அவ்வளோதான், புளி சாதம் ரெடி பண்ணி